முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார். மீன ராசியில் இருக்கும் ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்வதால் 3ஆம் இடத்தில் இருக்கிற கிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு செல்கிறது என்று சொல்வார்கள். ஆக பாவக்கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் செல்வது மிகப்பெரிய யோகம். அந்த பாவக்கிரகங்களே அதிபதியாக கொண்ட உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலனை கொடுப்பார். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய விளைச்சலுக்கு அதிக மகசூல் கொடுப்பார். 3ஆம் இடத்தில் சனி இருப்பதால் இன்னும் கொஞ்சம் உழைப்பு கடினமாகும். அதே சமயம் எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு லாபங்களை கொடுக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வையிடுவார். வெகு நாட்களாக பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தவர்களுக்கு இந்த 3ஆம் சனி பார்வையால் நிச்சயம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உங்கள் குழந்தை படிப்புக்காக மேல்முறையீடு செய்வீர்கள். மேலை நாட்டுக்கெல்லாம் சென்று படிக்க வைப்பீர்கள். 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். லக்னாதிபதி 9ஆம் இடத்தை பார்வையிடும் பொழுது எண்ணிலடங்காத பாக்கியம் கிடைக்கும். தந்தை வழி சொத்து ரொம்ப நாளா வராமல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா வரும். சிலருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது இந்த காலத்தில் சரியாகும். தந்தை சார்ந்த உறவுகள் எல்லாம் பகைத்து கொண்டிருந்தாலும் இனி உங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து அவர்கள் சுமூகமாக வருவார்கள். 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை பார்வையிடுவார். இதனால் வரை உங்களுக்கு எதிலெல்லாம் விரயமாய் இருந்ததோ அந்த விரயத்திலும் ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு இது யோக சனியாக மாறுகிறது. ஆக சகாய சனி யோக சனியாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சியை தைரியமாக எடுத்து வையுங்கள். ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் தான் லக்னாதிபதி சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். பொதுவாக மற்ற ராசிக்காரர்களுடைய லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போனால் முடங்கிவிடும். ஆனால் சனி பகவானும் 3ஆம் இடத்துக்கு போனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். உங்கள் முயற்சியும் ஆற்றலையும் தூண்டி விடுவார். உங்களை இன்னும் கடுமையாக உழைத்து தலைமுறைக்கே சொத்து சேர்க்க வைப்பார். இந்த சகாயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அந்த 3ஆம் பாவத்தினுடைய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை சார்ந்து சில பரிகாரம் நீங்கள் செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் மிக உன்னதமான நிலைகளை நீங்கள் அடைவீர்கள். அந்த 3ஆம் இடத்தை சார்ந்த என்னென்ன விஷயங்கள் என்றால், ஒன்று முயற்சி. முயற்சி என்றால் நீங்கள் உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மது அருந்தவர்களாக இருந்தால் இந்த 2.5 காலம் முடிந்த அளவுக்கு நீங்க மது அருந்தவே கூடாது. அந்த மதுவை வேண்டாம் என்று போட்டு ஒரு முருகனுக்கு மாலை போடுவதோ, ஒரு ஐயப்பனுக்கு மாலை போடுவதோ, இல்ல முஸ்லீம் என்றால் அந்த சில்லாவுக்கு 40 நாளைக்கு போவதோ, அல்லது கிறிஸ்துவர் என்றால் அந்த புனித ஸ்தலத்துக்கு செல்வதோ, அப்படியெல்லாம் சென்றுதான் உங்களை கட்டுப்படுத்துவீர்கள். அதே போல் இந்த 2.5 வருடம் பூரா நீங்க மாலை போட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில நீங்க மது அருந்தாமல் இருக்கணும்.